ஓம் சாய்ராம். சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கோவில் பார்த்தீங்கன்னா விட்டல் கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேகுவில் இருக்குங்க. சந்த் துக்காராம் மகாராஜுடைய பிறந்த ஊர் தான் தேகு. இந்த ஊரில் இருக்கிற அவர் இருந்த காலத்தில் இருந்த விட்டல் ருக்மணி கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோங்க. இப்போ இந்த கோவிலுக்கு பின்னாடி இருக்கிற இந்திராணி நதிக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த இந்திராணி நதியை மரியாதை பண்ணிவிட்டு இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே நுழைய போகிறோம். சந்த் துக்காராம் மகாராஜ். சந்த் துக்காராம் மகாராஜ் பார்த்திங்கன்னா துக்காராம் அப்படின்றவர் பார்த்திங்கன்னா நம்மளை போல் மனிதர்களை போல பிறந்தவர். மனிதர்கள் போல் பிறந்து அவர் பார்த்திங்கன்னா தேகுன்ற இந்த கிராமத்தில் தான் அவர் பிறந்தார். அவர் பார்த்திங்கன்னா தீவிரமான விட்டல் பக்தர். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த நதி தான் இந்திராணி நதி. இந்த நதியை நம்ம மரியாதை பண்ணிவிட்டு இப்போ கோயிலுக்குள்ளே போக போகிறோம். இவர் பார்த்திங்கன்னா தீவிரமான விட்டல் பக்தர். ஹனுமன் பார்த்திங்கன்னா எப்பயுமே அவருடைய நாவில் பார்த்திங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் மகாராஜ். இந்த துக்காராம் அவர் என்ன பண்ணுவார்னா விட்டலோட பேரை எந்நேரமும் சொல்லிக்கிட்டு இருப்பார். விட்டால் 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 விட்டால்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அவ்வளோ நாம ஜபம் பண்ணுவார். இவருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி குழந்தை இருந்துச்சு, எல்லாருமே இருந்துச்சு. இருந்தாலும் அவர் பார்த்திங்கன்னா விட்டல் 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 சொல்லிக்கிட்டே இருப்பார். யாரை பற்றியும் நினைக்க மாட்டார், எதை பற்றியும் யோசிக்க மாட்டார், கவலைப்பட மாட்டார். எப்பயுமே விட்டல் 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 விட்டல். அவர் இதய துடிப்பு பார்த்திங்கன்னா விட்டல் விட்டல் விட்டல்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்படி விட்டல் மேலே பக்தி உள்ளவர். விட்டலை பற்றி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அந்த பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கீர்த்தனைகள் எல்லாமே பண்ணுவார் நம்மளுடைய சந்த் துக்காராம் மகாராஜ். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அபங் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டல் உடைய அபங் சொல்லுவாங்க. அவர் பார்த்திங்கன்னா அவ்வளவு அபங் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்கள்களை கூப்பிட்டு அவர் விட்டல் பாடல்களை பாடி அவங்க எல்லாரையும் பக்தி மார்க்கத்துக்கு அவர் இழுத்துட்டு போவார். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு சொற்பொழிவு நிறைய பேசுவாங்க. அதே போல் இவர் நிறைய மக்களை கூட்டி உட்கார வச்சு அந்த காலத்தில் விட்டலோடைய பாடல்கள் அவருடைய சொந்த முயற்சியில் அவர் எழுதின பாடல்கள் எல்லாம் அவர் பாடி அவங்கள பக்தி மார்க்கத்துக்கு கொண்டு போவார். இப்போ இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற மத்திய மண்டபத்துக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே நீங்கள் பார்க்குற இந்த பால்கி தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நம்மளுடைய ஆலந்தி ஞானேஸ்வர் மகாராஜ் வீடியோவில். விட்டல் பக்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா பாதுகா தூக்கிட்டு போவாங்க. வர்க்காரி சம்பிரதாயம்னு சொல்லுவாங்க. 21 நாள் நடந்து வருவாங்க. அப்போது இங்கே சந்த் துக்காராம் மகாராஜுடைய பாதுகையை இந்த இதில் வச்சு இந்த பல்லக்கில் வச்சு அவங்க தூக்கிட்டு வருவாங்க. 21 நாள் நடந்து வருவாங்க. துக்காராம மகாராஜுடைய பாதுகையும் எடுத்துகிட்டு வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இந்த இடத்துல அவ்வளோ மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து தூக்கிட்டு வருவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேப் பார்த்திங்கன்னா இவங்க எந்த ரூட்டில் எப்படி போவாங்க, 21 நாளில் 21ஆவது நாள் எப்படி பண்டரிபுரம் போவாங்கன்ற அந்த மேப் தாங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்த் துக்காராம் மகாராஜ் அவர் இருந்த காலத்தில் இருந்தே இருக்கிற கோவில். இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா விட்டல் ருக்மணி சிலை இருக்குங்க, மூர்த்தி வச்சுருப்பாங்க. இந்த விட்டல் ருக்மணி மூர்த்தியையும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்களும் ஒளிஞ்சிருக்கு. என்னன்னு பார்த்திங்கன்னா இவர் பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் மகாராஜ் ஒரு தீவிர விட்டல் பக்தர். ஆனால் அவருடைய மனைவிக்கு பார்த்திங்கன்னா விட்டலை பிடிக்கவே பிடிக்காது. காரணம் ஏன்னு கேட்டாங்கன்னா எப்போ பாரு அவருடைய கணவர் விட்டல் 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு, அவர் பொறுப்பாக வீட்டை பார்த்துக்கிற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க வருத்தப்பட்டுக்கிட்டு இதுக்கெல்லாம் காரணம் விட்டல் தான் விட்டல் தான் சொல்லி விட்டலை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை என்ன செஞ்சாங்கன்னா சூடான பால் அவங்க வீட்டு பார்த்திங்கன்னா இந்த விட்டல் கோவிலேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது சந்த் துக்காராம் மகாராஜுடைய வீடு. சூடான பாலை கொதிக்க கொதிக்க கொண்டு விட்டலுக்கு கொடுப்பாங்க. அப்போது இங்கே இருந்த விட்டலோட மூர்த்தி பார்த்திங்கன்னா அவருடைய உதடு எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ சூடான பாலை குடித்து அவரோட உதடு லிப்ஸ் எல்லாமே ரொம்ப வீங்கி செவந்து போயிடும். அதெல்லாம் இப்போ கூட நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே தான் விட்டல் ருக்மணி இருக்காங்க. உள்ள ஃபோட்டோஸ் அலோடு இல்லை, ஸோ நான் வெளியே நின்று எடுக்கிறேன். இந்த கோவில் தான். இங்கே தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்த் துக்காராம் அவங்களுடைய மனைவி பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க சூடான பாலை கொடுத்துருவாங்க. இங்கே இருந்த விட்டலுடைய மூர்த்தியில் பார்த்திங்கன்னா அவருடைய உதட்டில் அவ்வளோ சிவப்பாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம்.
விட்டல் உடைய பக்தரான இந்த சந்த் துக்காராம் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா 42 வயசு வரைக்கும் தாங்க இருந்தார். அதில் ரொம்ப முக்கியமான அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா புஷ்பக விமானத்தில் பறந்து போனார். புஷ்பக விமானம் நம்மளுடைய ஹரி சீதாராம் தீட்சித்தை வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து புஷ்பக விமானத்தில் நான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா அவர் கூப்பிட்டு போயிருப்பார். நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்போது நம்மளுடைய சந்த் துக்காராம் மகாராஜா வந்து பார்த்திங்கன்னா பண்டரிபுர பாண்டுரங்க விட்டல் வந்து பார்த்திங்கன்னா புஷ்ப விமானத்தை அனுப்பி அவர் வந்து பார்த்திங்கன்னா உயிரோடு அவரை வந்து கூப்பிட்டு போவார். உயிரோடு அவர் வந்து புஷ்பக விமானத்தில் பறந்து போவார். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பார்த்துருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் விட்டல் பக்தர். அந்த காலத்தில் புஷ்பக விமானமே வந்து அவரை உயிரோடு கூப்பிட்டு போனது இவரை மட்டும்தான். 42 வயசு வரைக்கும் தாங்க இருந்தார். அதுக்கடுத்து புஷ்பக விமானத்தில் பறந்து போயிட்டார். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா சில ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ராம் லட்சுமண் கோவில், அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் சிவன் கோவில் எல்லாமே இந்த கோவிலுக்குள்ளே இருக்குங்க. ஆனால் மெயின் வந்து பார்த்திங்கன்னா விட்டல் ருக்மணி தான். அது மட்டும் இல்லாமல் சிவாஜி மகாராஜ், சத்ரபதி சிவாஜி மகாராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஞான உபதேசம், நிறைய பக்தி மார்க்கத்தில் அவரை கொண்டு போனது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சந்த் துக்காராம் மகாராஜ் தான். சிவாஜி மகாராஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் எண்ணற்ற கோவில்களை வந்து பாதுகாத்தவர். அந்த சிவாஜி மகாராஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்தி மார்க்கத்தை வந்து அவரை வந்து கொண்டு போனது வந்து பார்த்திங்கன்னா இவர் தான், சந்த் துக்காராம் மகாராஜ் தான் நம்மளுடைய சிவாஜி மகாராஜை வந்து பக்தி மார்க்கத்தில் கொண்டு போனார். அது மட்டும் இல்லாமல் ஒரு கதை கூட இருக்குது. சந்த் துக்காராம் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அவர் கூட சிவாஜி மகாராஜ் கூட இருக்கும்போது அப்போ சிவாஜி மகாராஜை வந்து கொல்றதுக்காக நிறைய பேர் வந்துடுவாங்க. அப்போது அந்த மண்டபத்தில் சிவாஜி மகாராஜ் அது மட்டும் இல்லாமல் சந்த் துக்காராம் மகாராஜ் அவரை சுற்றி இருந்த ஆளுங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எதிரிகள் கண்ணுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து சிவாஜி மகாராஜாவே தெரிஞ்சாங்க. அந்த மாதிரி நிறைய லீலைகள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருக்குங்க. இந்த கோவில் விட்டல் ருக்மணி கோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ரொம்ப ஒரு முக்கியமான கோவில் இந்த கோவிலுங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்டரிபுரம் பாண்டுரங்க விட்டலுடைய ஒரு தீவிர பக்தரான நம்மளுடைய சந்த் துக்காராம் மகாராஜுடைய வீடு, அவர் இருந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பத்திரமாக வச்சுருக்காங்க. அந்த வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போக போகிறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான துக்காராமுடைய பக்தை. அவங்களுடைய திருவுருவ சிலையை வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா துக்காராம் அவருடைய வீட்டுக்கு நம்ம போக போகிறோம். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தாங்க அவருடைய வீடு இருக்குங்க. இப்போ அங்கே தான் போக போகிறோம். நீங்கள் துக்காராமை பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா என்னால் இந்த ஒரு வீடியோவில் சொல்லிட முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறணும்னா அவரை பற்றி ஒரு புத்தகம் இருக்குது. அந்த புக்கை வாங்கி படிங்க. அந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் ரொம்ப தெளிவாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் படிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவருடைய வீட்டுக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே அவருடைய வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு தாங்க இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். சரிங்க, துக்காராமை பற்றி இவ்வளோ சொல்கிறீங்க. இவருக்கும் நம்ம பாபாவுடைய ரிலேட்டடான விஷயங்களெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, பாபா கிட்ட ஷிரடி சாய்நாத்துக்கிட்ட இருந்த பாபாவுடைய பக்தர்கள் அந்த காலத்தில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விட்டல் பக்தர்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அவருடைய வீடு, நம்மளுடைய சந்த் துக்காராம் மகாராஜுடைய வீடு. இந்த வீட்டை வந்து ரொம்ப பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீட்டுக்குள்ளே தான் போகிறோம். இந்த வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விட்டல் இருக்காருங்க. இந்த விட்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய துக்காராமுடைய தாத்தா இந்த விட்டலை வந்து கொடுத்துருப்பார். அந்த விட்டலை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த விட்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பழமையான விட்டலுங்க. அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ரூம்லாம் இருக்கும். இங்கே ஒரு துளசி மாடம் இருக்கும். இந்த துளசி மாடத்துக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா துக்காராமுடைய மனைவியுடைய திருவுருவ சிலையை வந்து வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் மகாராஜுடைய மனைவி, அவங்களுடைய திருவுருவ சிலையை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாமே அவங்களுடைய வீடு. சந்த் துக்காராம் மகாராஜுடைய வீட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமாக இவங்க பாதுகாத்து வச்சுருக்காங்க. பாருங்கள், ஆப்போசிட்டில் ஒரு துளசி மாடம் இருக்குது.
இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்து வீடு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடு எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான அந்த காலத்து வீட்டை வந்து ரொம்ப பத்திரமா வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம லெஃப்ட் சைடு திரும்ப போகிறோம். இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய விட்டல் இருக்கார். இந்த விட்டல் வந்து பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் மகாராஜ் வணங்கின விட்டல். இது அவங்க தாத்தா கொடுத்துருப்பார். துக்காராம் அவருடைய தாத்தா கொடுத்த விட்டல். இந்த விட்டல் தான் ரொம்ப பழமையான விட்டல் நீங்கள் பார்க்குறது. சரிங்க, நம்ம பாபாவுக்கும் இவருக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பாபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்த ஆரத்தி வந்து சேஜ் ஆரத்தின்னு சொல்லுவாங்க. அந்த சேஜ் ஆரத்தி வர்றப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே அந்த கோவிலுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் பறந்து போன புஷ்பக விமானம் இவருக்காக வந்து இறங்குச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மரம் இருக்குங்க. அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இப்போயும் என்ன செய்யும்னா, எப்போ இவர் பறந்து போனாரோ புஷ்பக விமானத்தில் சந்த் துக்காராம் மகாராஜ் பறந்து போனாரோ அப்போது அந்த நாள் வர்றப்பெல்லாம் இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா ஆடும், பயங்கரமாக ஆடுங்க. நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆடும். இந்த ஆலமரம், இந்த ஆலமரத்தை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு விசேஷமான மரம். அந்த காலத்தில் சந்த் துக்காராம் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் இருந்து இங்கே தான் அந்த புஷ்பக விமானம் வந்து இறங்குச்சு. இந்த மரத்துக்கு பக்கத்தில் தான் புஷ்பக விமானம் வந்து இறங்குச்சு. இங்கே தான் அவர் பறந்து போனார். அதோட ஞாபகத்தமாக இப்பையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அவர் பறந்து போன நாள், அந்த நாள் அன்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து ஆடுங்க. இந்த மரம் ஆடுறதை பார்க்குறதுக்கே லட்சக்கணக்கான மக்கள் இங்கே குமிஞ்சிருப்பாங்க. அவ்வளோ மக்கள் குமிஞ்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம். இந்த மரம் ஆடுறத எல்லாரும் கண்ணால் பார்ப்பாங்க, இப்பையும் பார்ப்பாங்க. இந்த மரத்தை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மரத்தை சுற்றி பாதுகாப்பாக காம்பவுண்ட் மாதிரி கட்டியிருக்காங்க. ப்ளஸ் இந்த இடத்துல வந்து சந்த் துக்காராம் மகாராஜுக்கு ஒரு கோவில், ஒரு கிருஷ்ணர் கோவில்லாம் இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ நம்ம பாபா ரிலேட்டடாக நான் சொல்கிறேன். நம்ம பாபாவுக்கு முதல்ல வந்தது பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது வந்து சேஜ் ஆரத்தி. அந்த சேஜ் ஆரத்தியில் வந்து பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் அப்படின்ற ஒரு துக்காராம் மகாராஜுடைய பேர் வரும், ஒரு ஸ்டான்ஸா வரும். அந்த ஸ்டான்ஸா வர்றப்பெல்லாம் நம்மளுடைய ஸ்ரீடி சாய்பாபா என்ன பண்ணுவார்னா, அவருடைய கை ரெண்டையும் கோர்த்து அவரோட நெஞ்சில் வச்சுக்கிடுவார். எப்போ துக்காராம் ஸ்டான்ஸா சேஜ் ஆரத்தியில் முடியுதோ அதுக்கிட்டத்தட்ட அவர் அந்த கையை வந்து நார்மலாக வச்சுக்கிடுவார். அவர் வந்து பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் மகாராஜுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துருக்காரு. அந்த பேர், அந்த பாடல் வரிகளில் வர்றப்போ அந்த பேர் வர்றப்பெல்லாம் பாபா வந்து கையெடுத்து அவரோட கும்பிட்ற மாதிரி அவரோட நெஞ்சில் வச்சிருவார். பாருங்கள், துக்காராம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் மாதிரி பிறந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா பக்தியால் புஷ்பக விமானத்தில் பறந்து போனார் உயிரோடு. அப்படிப்பட்டவரோட பேர் வர்றப்போ கூட பரபிரம்மமான ஸ்ரீடி சாய்பாபா வந்து கையெடுத்து கும்பிட்டு அவரோட நெஞ்சில் வச்சுருப்பார். அந்த ஸ்டான்ஸாக முடிஞ்சதுக்கு பிறகு தான் கையை நார்மலாக வச்சுருப்பார். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். ஏன்னா பாபா கிட்ட அந்த காலத்தில் இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விட்டல் பக்தர்கள். திரும்பவும் சொல்கிறேன், அவங்க எல்லாம் விட்டல் பக்தர்கள். அவ்வளோ விட்டல் வழிபாட்டில் ரொம்ப இதாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பாபாவோடைய இன்னொரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், ரிலேட்டடான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் மகாராஜுடைய திருவுருவ சிலை வச்சுருக்காங்க, நீங்கள் பார்க்குறீங்க. இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன செஞ்சுருப்போம்னா ஒரு பாட்டு போட்டிருப்போம். அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் வந்து விட்டலை வந்து அவரை வந்து வாழ்த்தி பாடின அபங். அந்த அபங்க வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாபாவுக்கு வந்து ரொம்ப 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 பிடிச்ச அபங். ஒரு முறை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஷீரடிக்கு துவாரகமாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப்துல் கரீம் கான் அப்படின்றவர் வந்திருப்பாருங்க. அந்த அப்துல் கரீம் கான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமஸ் கிளாசிக்கல் சிங்கர். அந்த கிளாசிக்கல் சிங்கர் வந்திருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா பாபா வந்து அவரே சொல்லுவார், எனக்கு துக்காராம் அபங்க வந்து பாடு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். அதே போல் சந்த் துக்காராம் மகாராஜுடைய அபங்க அவர் பாடியிருப்பாருங்க. பாபாவே கேட்டு அவர் பாடியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பாபா என்ன சொல்லியிருப்பாருன்னா, அந்த பாட்டு முடிஞ்சோடனே உனக்கு என்ன வேணுமோ கேளு, என்னால் கொடுக்கவே முடியாத மாதிரி ஒன்று கேளு அப்படின்னு சொல்லி பாபா சொல்லுவார். அவ்வளோ சந்தோஷப்பட்டார், அவ்வளோ திருப்தியாக இருந்தார் பாபா, அவ்வளோ லவ்
பண்ணார். துக்காராம் அபங், அந்த அபங்கை அவர் அவ்வளோ லவ் பண்ணார். அந்த அபங்கை அவரே கேட்டு பாட சொன்னார். அந்த அபங்கோடைய பாட்டை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து முதல் 1 நிமிடம் வந்து போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த கோவிலுக்கு பக்கத்தில், இப்போ நம்ம விட்டல் ருக்மணி கோவிலுக்கு போனோம், அதுக்கு பக்கத்துலேயே அவரோட வீட்டுக்கு போனோம். அதுக்கடுத்து கொஞ்சம் தள்ளி அவரை பறந்து போன புஷ்பக விமானம், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆலமரம் இருந்துச்சு, அந்த இடத்துக்கு போனோம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அபங் டெம்பிள். இது வந்து பார்த்திங்கன்னா அபங் மந்திர்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரில் வந்து பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் விட்டலை பற்றி அவர் வாழ்த்தி, அவர் வந்து பக்தியால் அவர் எழுதின எல்லா அபங்கையும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அவங்க வச்சுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அபங் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடம் இருக்குங்க. இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டாரா டோங்கா அப்படின்ற ஒரு பெரிய மலை இருக்குது. அந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்த் துக்காராம் மகாராஜ் வந்து அடிக்கடி போவார். அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்ப பக்தியால் இழுத்து விட்டல் விட்டல் விட்டல்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். பாம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாகமெல்லாம் நம்மளுடைய சந்த் துக்காராம் மகாராஜுடைய கழுத்தில் வந்து அப்படியே ஊறிக்கிட்டு இருக்கும். ஆனால் யாரும் எந்த ஹார்மும் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த அபங் கோவில். இந்த அபங் கோவிலில் இருக்கிற சந்த் துக்காராம் மகாராஜ் எழுதின அபங் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பத்திரமாக வச்சுருக்காங்க. இது எல்லாமே தேகுல தாங்க இருக்குது. அதுக்கடுத்து நான் சொன்ன அந்த பாண்டாரா டோங்கான்ற அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எடுத்திருந்தோம், வீடியோ வச்சுருக்கோம். பட் இப்போ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவில் சேர்த்தோன்னா ரொம்ப அதிகமாக லென்த்தியாக போயிருமேன்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோவை நாங்கள் போடலை. பட் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன், பாண்டாரா டோங்கா அப்படின்ற மலை வந்து இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே சந்த் துக்காராம் மகாராஜ் வந்து அடிக்கடி போயிருக்காரு. ஸோ அந்த மலைக்கெல்லாம் நீங்கள் போங்க. பார்த்திங்கன்னா இதுக்கு பக்கத்தில் வந்து இந்திராணி நதியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சந்த் துக்காராம் மகாராஜ் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் போல் அவர் பிறந்தும் கூட அவரை வந்து புஷ்ப விமானம் அனுப்பி அவரை வந்து உயிரோடு அப்படியே கூப்பிட்டு போனாங்க. அந்த சீன் தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. மீண்டும் அடுத்த லீலாவில் பார்க்கலாம். ஜெய் சாய்நாத். आम्ही जातो आमच्या गावा, आमचा राम राम जावा, राम राम जावा, आमचा राम राम जावा. आम्ही जातो आमच्या गावा, आमचा राम राम जावा, राम राम जावा, आमचा राम राम जावा. तुमची आमची हेची भेटी येथून या जन्मती, येथून या जन्मती, येथून या जन्मती. आता असो द्यावी दया तुमच्या लागत से पाया, लागत से पाया तुमच्या लागत से पाया. येतान यथामी कोणी विठ्ठल विठ्ठल बोलावानी, विठ्ठल बोलावानी, विठ्ठल विठ्ठल बोलावानी. रामकृष्ण मुखी बोला तुका जातो वैकुंठाला, जातो वैकुंठाला, तुका जातो पांडुरंग हरे, पांडुरंग हरे.